ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வச்ச சாதம் மீதி ஆச்சுட்டா கவலையே வேண்டாம். ஈவினிங் டைமில் டீ கூட சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சோறு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக வர அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருங்க. உளுந்து ஷேப்பில் இருக்கணும், இந்த மாதிரி விழணும். அந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும், ரொம்ப தண்ணி ஆகிட வேண்டாம். பாருங்கள், அந்த உளுந்து ஷேப்பில் இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. இது கூடவே நான் ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை, அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி, மல்லி இலையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே பச்சை மிளகாய் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் எடுங்க. ஏன்னா இதில் இந்த காரம் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்க்கல. கூடவே கொஞ்சம் உப்பு, தேவைக்கேற்ற உப்பு சேர்த்து கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் வழுவழுப்பாக தான் இருக்கும். நம்ம இப்போ வெளியே நல்ல அவுட்டிங் ரொம்ப கிறிஸ்பியாக, அதாவது மொறுமொறுன்னு கிடைக்கிறதுக்காக நான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதாவது இடியப்ப மாவு தான், நம்ம வீட்டில் பொடிச்சு வச்சது. அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் இப்போது எண்ணெய் தடவிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா கையில் எண்ணெய் தடவிட்டு, கையை கழுவிட்டு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருட்டி, ஒரு பால் போல் உருட்டி நம்ம கையால், நம்ம மெதுவடை பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கையால் நல்லா உருட்டிட்டு நடுக்க ஒரு ஹோல் போட்டு மெதுவடை ஷேப்லேயும் செய்யலாம், இல்லைன்னா போண்டா ஷேப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சி கூட செய்யலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம சிம்பிளாக ஈவினிங் டீ கூட சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இதை நான் கடாய் சூடானதும் எண்ணெய் சூடானதும் அதில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொரிச்சிட்டு மறித்து விட்டுக்கோங்க. மறித்து விட்ட அப்புறமா இந்த கலர் வர வரைக்கும் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறமா எடுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். வெளியே ரொம்ப முறுமுறுன்னு, உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் போட்டு பொரிச்சிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு புது விதமான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.